ஸோ ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சின்ன வயசில் கேம்ஸ் அப்படின்னாலே இன்ஸ்டால் பண்ணி விளையாட மாட்டோம். வெப்சைட் போய் தான் கேம் விளையாடுவோம் இல்லையா? ஆன்லைன் கேம்ஸ் நிறைய விளையாடுவோம். ஸோ அந்த வகையில் எனக்கு பிடிச்ச சில ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். கேமில் போயிடலாமா? ஸோ மக்களே, நம்ம முதல் கேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏர்ன் டு டை அப்படின்ற இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இது போயிடலாமா உள்ள? நியூ கேம் இது வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் விளையாடி வச்சது. எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்தில் இவர் இருப்பார். இவர்கிட்ட வந்து ஒரு பழைய காரு தான் இருக்கும். எங்கே பார்க்குறாரு, அந்த தெரியுது பார்த்தீங்களா ஹெலிகாப்டரு, அங்கே போகணும் அவர். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலான ஒரு மெயின் திங் இந்த கேமில். ஒரு ஓட்ட காரை கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு போய் ரீச் ஆகணும். அங்கே பாருங்கள், பை அ நியூ கார். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்மால் கார் தான் வாங்க முடியும். இதெல்லாம் நம்ம வந்து பணம் சேர்த்து வச்சு வாங்கணும். பணம் வேணும் இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு. அதாவது உள்ளே சம்பாரித்து வாங்கணும். முதல்ல வாங்கிட்டோமா? அதை பாருங்கள், இதில் வந்து துப்பாக்கி இருக்கா? இந்த துப்பாக்கிலாம் நம்ம முன்னாடி இப்படி மாட்டிக்கிட்டோன்னா அது வந்து ஜாம்பியை அப்படியே சுட்டு தள்ளிட்டு போயிடும். செம்ம ஜாலியாக இருக்கும். இது ஸ்பீடாக போகிறதுக்கு இது கியரு, டயர் இருக்குது. பெட்ரோல் தான் முக்கியமான ஒரு மேட்ரு. பார்த்தீங்களா? 20 ரூபாய்க்கு நம்ம முதல்ல சம்பாதிக்கணும். 20 ரூபா சம்பாதிக்கணும் நம்ம முதல்ல. ஸோ போவோமா? ஓகேப்பா. நம்ம வந்து போகிறோம் இங்கேருந்து. இது மினி கிளிப்பில் இருந்த கேமு ஏன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹேங் ஆகுது பாருங்கள். அடிக்கடி சவுண்டு கேட்காம போயிடுது. என்ன மேட்டர்னு தெரில. அப்போ செத்ததுக்கு இப்போ தான் சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஃபியூவல் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு. $125 நம்ம வந்து சம்பாரிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பெட்ரோல் ஜாலியாக போடலாம். 60 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு போனோம். ஸோ வேறு என்ன மாற்ற முடியும்? டயர் ஏதாவது மாற்ற முடியுமா? எஸ், 50 ரூபாய்க்கு டயர் இருக்குது. டயரும் மாற்றியாச்சு. இப்போ போவோம். வந்துட்டோம். டே 2 மக்களே, 2வது நாள். இந்த மாதிரி ஸ்பெஷல் இதுக்கெலாம் இருக்குது போல். அடித்தா ஆமாம் இருக்குது, கரெக்ட் இருக்குது. நடுவில் அந்த கல் வேறு வந்து ஸ்லோ பண்ணி விட்டுருது. அவுட் ஆஃப் ஃபியூலுங்க அதுக்குள்ளே. அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஃபியூலு. பரவாயில்ல, 250 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். குட்டு தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபியூவல் வந்து 180 ருபீஸ்க்கு ஃபியூவல் போட்டுக்க போகிறோம். அண்டு வேறு ஏதாவது வாங்க முடியுமா? 150 ருபீஸ்னால் 100 ஹார்ஸ் பவர் இன்ஜின் வாங்கலாம். ப்ரொப்பல்லர், இது வந்து வேகமாக போகும். பூஸ்ட். வாங்க இப்போ பாருங்க. அடி என்னங்க, இதுக்கு 50 ரூபா தரல, முன்னாடி கொடுத்தாங்க. இந்த கல்லுலாம் நம்மளை ஸ்லோ ஆக்கி கொடுதுங்க. கீழே பிளிங்க் ஆகுது பாருங்க. நம்மளுக்கு ரொம்ப லேக் ஆகிறானே. அவுட் ஆஃப் ஃபியூவல். ஸோ 300 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். எஸ், இப்போ நம்மளால் அந்த இது வாங்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்போர்ட்டான் டிரான்ஸ்மிஷன். 130 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த கேமு. இது நீங்கள் வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு ரீச் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரியான அப்கிரேட்ஸ்லாம் இருக்கும். பை நியூ கார்னால் இந்த மாதிரி நிறையா கார்ஸ் எல்லாம் வரும். இப்போதைக்கு நம்மளால் அதை போக முடியாது, ஏன்னா அந்த காரை நம்ம மேக்ஸ் பண்ணல. ஸோ எஸ் மக்களே, இதுதான் ஏர்ன் டு டை அப்படின்ற இந்த கேமு. என்னோட சின்ன வயசுல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேம். ஏன்னா கொஞ்சம் சின்ன வயசுல ரத்தம் கித்தம்லாம் வருமா, அதனால் வீட்டில் வந்து அடி நடிப்பாங்க என்னைய போட்டு. ஸோ இந்த கேம் உங்களுக்கு தெரியும் இல்லை, நான் விளையாடி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே அடுத்த கேமுக்கு போயிடலாம். அண்ட் மக்களே, அடுத்த கேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பபிள் ட்ரபிள் அப்படிங்கிற இந்த கேம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2 பிளேயர்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு நல்ல ஜாலியாகவே இருக்கும். பட் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லைங்கிற காரணத்துக்காக நம்ம சிங்கிள் பிளேயர் மோடே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி 3 லெவல்ஸ் நான் வந்து சும்மா விளையாடுறதை முடிச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், அந்த இப்படி தான் மக்களே இருக்கும். ஜாலியாக நீங்கள் வந்து இந்த பபுளை வந்து ஒன்றா உடைக்கணும். முதல்ல இந்த மாதிரி சின்னதெல்லாம் நீங்கள் வந்து முடிக்கணும். அச்சோ, அவுட் ஆகிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுலேயே நிறையா பவர்லாம் கிடைக்கும். பாருங்க, முள்ளு பவர்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு. ஐயோ, இதை விட்டு அதுக்கிட்ட அடி வாங்குறோம். ஷூட் சிங்கிள். நம்ம ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் வந்தது மக்களே. இதை விட்டு நவுந்தாலும் வருதா? பரவாயில்லையே, இது தெரியாமல் போச்சு எனக்கு. ஓகே. ஐயோ, டைம் வேறு கம்மியாகிட்டு இருக்கு. கீழே ரெட் கலரில் ஒன்று ஓடுது பாருங்க, அது டைம் இல்லை மக்களே. அவ்வளோதான், குட் ஜாப். ஐயோ, 2 பேர் இருக்கே. ஐயோ, ஆடு பார்த்தா நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க போல். பட் நம்ம ஆடுலாம் பார்க்க போகிறதில்ல. கேம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எஸ், இந்த கேம் பார்த்தீங்கன்னா பபிள் ட்ரபிள் அப்படிங்கிற கேமு. ஸோ நீங்கள் இதை விளையாடி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச கேம், மல்டி பிளேயர் கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னு இதை சொல்லலாம் கண்டிப்பாகவே. ஸோ மக்களே, அடுத்த கேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபயர் பாய் அண்ட் வாட்டர் கேர்ள் அப்படிங்கிற கேமு. இது பார்த்தீங்கன்னா ஒரே பிசியில் 2 பேர் விளையாட முடியும். நானே என் ஃப்ரெண்டும் ஜாலியாக போட்டு விளையாடுவோம். அண்ட் இதில் நம்ம இருக்கிறது என்னது, இந்த ஃபாரஸ்ட் டெம்பிளாம். இதுலேயே நிறையா இருக்குது மக்களே. லைட்டு, ஐஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ போகலாமா? அப்படியே கொடுப்போமா?
ஐயோ இதுக்கு 2 பேர் விளையாடணுமே. ஒருத்தவங்களுக்கு வந்து ஆரோ கீஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நான் வேறு அப்பப்போ தெரிய மாட்டேறேன், லைட் இல்லை, கோச்சிக்காதீங்க. ஸோ இப்போ ஃபயர்னால் வந்து ஆரோ கீஸ் வரும். ஃபயரில் போகலாம், ஆனால் ஃபயர் வாட்டரில் போக முடியாது. இந்த பச்சையில் வந்து 2 பேரும் போக முடியாது. இது வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வந்து நம்ம வாட்டர் கல் வச்சு விளையாடணும். வாட்டர் கல் ஐயோ உழுந்துடாத. ஐயோ இப்போ வந்து நம்ம நெருப்பு பையனை வச்சு விளையாட போகிறோம். ஓகே டேய் ஐயோ இது தாண்டிட்டோன்னா பெரிய பிரச்சனை இல்லை போல். இந்த பாருங்க இப்போ தான் 2 பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுக்கு தான் இது வந்து டபுள் பிளேயர் கேம். ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இந்த லெவலை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். தனியாலாம் போய் ஜெயிக்க முடியாது இதில், ஓகேவா? ஸோ அப்படியே போயிட்டு இப்படி எகிரி குதிச்சு அப்படி தான் இங்கே ஒரு டோர் இருக்கும், இவங்களையும் அங்கே கூப்பிட்டு போய் சேர்த்துடணும், ஓகேவா? சைடில் பாருங்கள் நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த .comலாம் புதுசாக இருக்குது. நான் முன்னாடி மினி கிளிப்பில் தான் அதெல்லாம் விளையாடி இருக்கிறேன். நான் வேறு இருட்டாகிடுறான் நான் வாழ்க்கை மாதிரி அப்பப்போ. இன்னும் என்னப்பா அது என்னமோ டைமுக்குள்ளே முடிக்கலன்னா அந்த மாதிரி C கிரேடு கொடுத்துருவாங்க இந்த கேமில். இப்போ தான் ஞாபகம் வருது, மறந்துட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து லெவல்ஸ் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்கும். சிலது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி அப்படிலாம் இல்லை, கஷ்டமாக இருக்கும் சிலது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சு விளையாடக்கூடியதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ் மக்களே, இதெல்லாம் தான் நான் சின்ன வயசில் விளையாடினேன். இந்த ஆன்லைன் கேம்ஸ் வெப்சைட்டில் வந்து நம்ம கேம் விளையாடிருப்போம்ல, அந்த மாதிரி கேம்ஸ் நான் விளையாடினது. ஸோ நீங்கள் இதில் எதெல்லாம் விளையாடிருக்கீங்க, இதுக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு 150 லைக்ஸ் கொடுங்க, பார்ட் 2 போட்டுடலாம். 150 லைக்ஸ் கம்மி தானே போட்டுருவீங்கல்ல. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இப்போ வரப்போகுது. இனிமேல் நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே ஒன்றா இறக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from yours randomly, ஸ்ரீராம்.